இது ஊரோட வாய்க்கா பிரச்சனை இல்ல, காவேரியோட வாழ்க்கை பிரச்சனை ரம்யா. இதுல யாரு முடிவெடுக்கிறாங்கங்கறத விட என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கறதா முக்கியம். அப்போ மாமா எடுத்த முடிவை நீ மாத்த போறியா? உன்னால மாத்திர முடியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பார், இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுனா இப்ப என்ன? நான் மாமா கிட்ட பேச வேண்டி இருக்கும், தெரியும்ல என்ன நடக்கும்னு. நீங்க போய் உடனே பேசுங்க. யார் பேசினாலும் என்ன பேசினாலும் காவேரிக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, நடக்கவும் கூடாது. நிறுத்து ஜனனி. நீ இந்த மாதிரி பேசக்கூடாது ஜனனி. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். நீ எதுவும் பேசாத. இந்த விஷயத்துல காவேரிக்கு விருப்பம் இல்லைன்னு அவருக்கு தெரியாதா? காவேரிக்காக அவர் அப்பா கிட்ட சிவா பேசினான். அப்படி இருந்தும் அவர் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு சரியான காரணம் இருக்கும். காரணம் இல்லாம அவர் ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாரு. இல்லம்மா, காவேரிக்கு விருப்பமே இல்லாம இந்த கல்யாணத்தை நாம நடத்துறது சரி இல்லம்மா. அதனால நாளைக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கைய தொலைஞ்சு போயிடுமா? நல்லது எது கெட்டது எதுன்னு அவரு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிப்பாரு. அதனால நீ கவலைப்பட தேவையில்ல. நான் இதுக்காக கவலைப்படுறது தப்புன்னு நினைக்கிறீங்களாமா? நீ தலையிட வேண்டான்னு தான் சொல்றேன். நீ செய்யறதா இருந்தா ஒண்ணு பண்ணு. சிவா கிட்ட போய் சொல்லு, தயவு செஞ்சு அவர்கிட்ட அவனை மோத வேண்டான்னு சொல்லு. முடிஞ்ச அதை தடுக்க பாரு. நீ இந்த விஷயத்துல காவேரிக்கு சப்போர்ட் பண்ணாத, அது எனக்கு பிடிக்கல. ஒரு அம்மாவா நீங்க நினைக்கிறது உங்களுக்கு வேணா சரியா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணா நினைச்சு பாருங்க, பிடிக்காத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி அவன் கூட எப்படி வாழ்க்கை பூரா வாழ முடியும்? ஒரு பொண்ணா வாழ முடியும். தான் விருப்பத்தை தாண்டி மத்தவங்க விருப்பமும் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டா ஒரு பொண்ணால கண்டிப்பா வாழ முடியும். அப்படிதான் எல்லா பொண்ணுங்களும் குடும்பத்தை கட்டி காத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்லபடியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உனக்கு அனுபவம் பத்தாது, சொன்னா கேளு. அமராவதி கூட தான் என்ன முதல்ல சுத்தமா பிடிக்காது. இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழல, அது மாதிரிதான் எல்லாமே. சந்தோஷமா இருக்கும் நீங்க சொல்றீங்க,